வணக்கம் நண்பர்களே, எக்கிஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தோலோடு இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் உரிச்சிட்டு இது போல் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்ச பட்டாணியை இது போல் தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது போல் எல்லா பட்டாணியும் எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாவில் வந்து எல்லா இடங்கள்லையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, எப்போவுமே மாவு பிசையும் போது நான் சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மாவு பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் மாவோட பதம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். பத்தாவது போல் தோணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த மாவு எல்லா பக்கங்களையும் படுற அளவுக்கு கலந்து விட்டால் தான் தண்ணியோட அளவு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ மாவு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இது அப்படியே ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், சின்ன சைஸாக இருக்கக்கூடிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து வதக்கி விடலாம். ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துடலாம். அதோட கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன் சின்ன சைஸாக. அந்த துருவின கேரட்டையும் உள்ளே சேர்த்துலாம். நீங்கள் இதோட பட்டாணி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கலவையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதில் வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து அந்த மிளகாத்தூள் அந்த வாடெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கி விட்டாக்கா போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து குக் பண்ண வெஜிடபிள்ஸ் தான், அதனால் அதிக நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா சுட ஆவி பறக்க நமக்கு மசாலா வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பார்த்துலாம் அது நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது. அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம இது போல் மீடியம் சைஸாக ஒரு பால் ஷேப்புக்கு அதை உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸுக்கு உருட்டி ரெடி பண்ணிவிட்டு இப்போ 2 விரலையிலாலையும் இது வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அழகாக ஒரு கிண்ணம் போல் ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். நார்மலாக நம்ம கொழுக்கட்டெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இப்போ எல்லா பக்கங்களையும் இது போல் நல்லா மாவை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஷேப்புக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் இது போல் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸை வந்து ஒன்றா வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா மாவு வந்து வேகாது. பட் வந்து நமக்கு கலர்லாம் அந்த கோல்டன் கலர்லாம் வந்துடும். பட் வந்து நமக்கு மாவு வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை போல் ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு இதை அடுத்த பக்கங்களையும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் கலர் நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து சர்விங் பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இது வந்து டொமேட்டோ கெச்சப்போட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பெரியவங்களுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்தால் ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை ஒரு கார சட்னியோ கூட நீங்கள் பரிமாறலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. அதுவும் பார்த்திங்கன்னா சூடாக பரிமாறும்போது இன்னுமே ரொம்ப சுவை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.